வெல்கம் டு சோடா புட்டி. ஸோ இந்த வீடியோ நான் பார்க்க போறது மொத்தம் 2 படம்பா. ஒன்னு இப்ப தேட்டர்ல ஓடிட்டு இருக்கு, லப்பர் பந்து. அதை நான் பார்க்கறதுக்கு லேட் ஆயிடுச்சு. இனி கொஞ்சம் டைம் கரெக்டா வீடியோஸை போட்டுறேன். இன்னொரு படம் ஓடிடிலே இருக்குது, தமிழ் டப்பிங்லேயே இருக்குதுப்பா. ரெண்டுமே சூப்பரான படம், அதுல டவுட்டே கிடையாது. ஒன்னொன்னு எப்படி இருக்குன்ற மாதிரி நான் தெளிவா பேசலாம். இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோவை ஸ்டார்ட் பண்ணலாம். ஃபர்ஸ்ட் படம் வந்து லப்பர் பந்து. எஸ், இந்த வருஷமே ப்ளூ ஸ்டார், லால் சலாம், அப்புறம் இந்த லப்பர் பந்து. ஏன் இந்த 3 படங்கள்ல இது தி பெஸ்டா இருக்குது அப்படின்னாக்க, இதுல எக்ஸ்ட்ராவா அவங்க சொல்ல வந்த விஷயத்த கிளாஸ் மாதிரி எடுக்காம போற போக்குல கதையோட கலந்து சொன்னதுதான் இந்த படத்தோடைய ஸ்பெஷல். மாஸ் சீன்லாம் அப்படி ஒர்க் ஆச்சு இந்த படத்துல. சத்தியமா அட்டகத்தி தினேஷோடைய என்ட்ரி, அவர் இனிமேல் அட்டகத்தி தினேஷே கிடையாதுங்க, தூக்கி போட்டுருங்க, கெத்து தினேஷ் அப்படின்னு ஒரு பேரை வச்சிடலாம். எஸ், கெத்து தினேஷா அந்த இறங்கும் போது இங்க கோட் படத்துல ஏஐ வச்சு விஜயகாந்துக்கு ட்ரிபியூ கொடுத்ததுக்கு இதுல கேப்டன் சாங்கை யூஸ் பண்ணி பிளாஸ்ட் அந்த சீன்லாம். சரி கதைக்கு வரேன். இந்த படத்தோட கதை என்னன்னு பார்த்தாக்க, 2 பேருமே நல்லா கிரிக்கெட் விளையாடுறவங்க. ஹரிஷ் கல்யாணும் சரி, அட்டகத் தினேஷும் சரி. ஹரிஷ் கல்யாணம்னா அவருக்கு அந்த டீம்ல அவரை சேர்த்துக்காம இருக்கிறதுனால கிடைக்கிற டீம் எல்லாம் விளையாடிக்கிட்டு இருப்பார், நல்ல பவுலர். இந்த பக்கம் அட்டகத் தினேஷ் செம்ம பிளேயர். மொதல் பாலை மட்டும் சாமி கொடுத்துட்டு அடுத்த பால்லாம் சும்மா சாத்தி 6-4 விளாசக்கூடிய மனுஷன். அப்ப ஹரிஷ் கல்யாணம் ஒரு விஷயத்த வாய் விட்டுறவும் அந்த விஷயம் அட்டகத் தினேஷ்க்கு சின்ன பையன்லாம் பேசுற அளவுக்கு ஆயிடுச்சான்ற மாதிரி 2 பேருக்கு ஈகோ முட்டிக்குது. அந்த ஈகோ எந்த அளவுக்கு எக்ஸ்ட்ரீமா மாறுது, இது கிரிக்கெட்ல என்னென்ன விஷயங்களை பாதிக்குது, அது இல்லாம பர்சனல் விஷயங்கள்ல என்னென்ன பிரச்சனை இன்னும் சேர்ந்துக்குது, இதெல்லாம் ஒண்ணு சேர்ந்து இந்த கிரிக்கெட் மேட்ச் என்ன ஆச்சு, அவங்க லைஃப்ல என்னெல்லாம் நடந்துச்சு, இதுதான்ப்பா இந்த படத்துடைய கதை. இந்த பிடிச்ச விஷயங்கள் எடுத்துக்கிட்டா, எஸ், அந்த ஸ்கிரீன் பிளே ஏரியாவை தரமா செஞ்சு விட்டாங்க. அதனால இது அடுத்தடுத்து இது நடக்கும், கிளைமேக்ஸ்ல இப்படிதான் முடிப்பாங்க, எல்லா விஷயங்களும் நம்ம ஈஸியா ப்ரெடிக்ட் பண்ணக்கூடிய விஷயம் தான். ஆனா அதை இவங்க சீன்ஸா நகர்த்தின விதம் இருக்குதுல்ல, அங்க இவங்க மேட்ச் ஆடும்போது நம்ம அட்டகத் தினேஷுக்கு கேப்டன் சாங்க போடுறது, ஹரிஷ் கல்யாணுக்கு போக்கிரி சாங்க போடுறது, பிளஸ் அவங்க அங்க மேட்ச் விளையாடிட்டு இருக்கும் போது அங்க இங்க இருந்து இங்க கவுண்டர்ஸ் கொடுக்கறது, அட்டகத் தினேஷ்க்கு சப்போர்ட் பண்ணி இந்த பக்கம் ஒரு 10 கவுண்டர் கொடுக்கறது, இந்த பக்கம் அவருன்னா பெரிய பிளேயர், நீங்க இன்னும் அடிக்க மாட்டாரன்ற மாதிரி இங்க கலாச்சிட்டு இருக்கிறது. பிளஸ் இவங்க 2 பேர் யார் யாருன்னு தெரிய வரும்போது அங்க நடக்கிற குபீர் மூமெண்ட். அப்புறம் அதை தாண்டி பேசின சில அரசியல் விஷயங்களும் சூப்பரா இருந்துச்சு. போற போக்குல அவன் தம்பின்னு இவன் தம்பி மாதிரி அந்த வித்தியாசம் தானே எங்களுக்கு வலிக்குதுன்னு இவர் பேசின விஷயம். அதுனடா சாதி திமிர் மாதிரி இதுன்னு ஆம்பளை திமிரா அப்படின்னு பேசின இடம், இன்னும் ஏகப்பட்ட விஷயங்கள்ப்பா. அப்புறம் காளி வெங்கட்டுக்கு அது அந்த மனுஷன் ஒரு படத்துல ஒரு கேரக்டர். இந்த வருஷமே 2வது கேரக்டர். குரங்கு படத்துல சூப்பரான கேரக்டர், அதை தொடர்ந்து இந்த படத்துலயும் செம்ம கேரக்டர் வருது. ஸோ மொத்தமாவே ஒரு நீட்டான படம். தியேட்டர் மூமெண்ட்ஸா இது ஓடிடி வரும்போது சூப்பரா இருக்குதுங்க, செம்ம படங்கன்னு எல்லாரும் பாராட்டுவாங்க. பட் தியேட்டர்லயுமே கொண்டாடி தீக்கிற அத்தனை மூமெண்ட்ஸ், நான் ஒரு பெரிய படத்துக்கு வந்திருக்கேன்னு மறந்து என்ஜாய் பண்ற அளவுக்கு அவ்வளவு மொமெண்ட்ஸ் இந்த படத்துல நிரப்பி வச்சிருந்தாங்க. அதனால இந்த படம் ஒர்க் ஆச்சு. ஏன்னா சில இடங்கள் ஏதாச்சும் கொஞ்சம் டவுன் ஆகும் அப்படிங்கிற மாதிரினா அப்படி எனக்கு ஃபீல் ஆகல. எனக்கு ஒரு ஹோல்சமா இந்த ஒரு படம் ஒர்க் ஆனது, தமிழ் படம் தானே நம்ம இவ்வளவு என்ஜாய் பண்ணி பார்க்கணும்ன்ற அந்த ஒரு ஃபீலை கிரியேட் பண்ணுச்சு. முக்கியமா இதே மாதிரி விஷயத்தை தான் ஹரிஷ் கல்யாணம் முன்னாடி படம் பார்க்கிங்லயும் பண்ணாரு. அதுலயும் MS பாஸ்கர் கிட்டலாம் டஃப் கொடுக்க முடியுமா, அந்த மனுஷன் தூக்கி சாப்பிட்டு போயிட்டார்ல. இதுலயும் அட்டகத்தி தினேஷுக்கு ஈக்குவலா டஃப் கொடுப்பாருன்னு பார்த்தா அட்டகத்தி தினேஷோட பர்ஃபார்மன்ஸ், எஸ், அது பெரிய பாசிட்டிவ்ங்க. அந்த மனுஷன் அப்படி கிரவுண்ட்ல இறங்கும் போது பொட்டு வச்ச தங்கா கோட்டம் அந்த பாட்டுக்கு அப்படியே மாசா என்ட்ரி ஆவாரா. அப்படியே அவர் வீட்டுல என்னை விட அவனா நல்லா கிரிக்கெட் விளையாடுவானான்னு பொண்ணுகிட்ட முறைக்கிற இடம் ஒண்ணு இருக்கு. அதாவது அவன் பெரிய ஆளு கிரிக்கெட்ல, ஆமா நீ எதை வச்சு சொன்ன அப்படின்னு அந்த ஒரு லுக்கு கொடுக்குற இடம், டெரிஃபிகா லுக் கொடுக்குற இடம், கடைசியில ஒய்ஃப் கிட்ட உடஞ்சி அழற இடம், ஏன் என்னை விட்டு போனேன் அப்படின்னு சொல்லி உடஞ்சி அழற இடம். இந்த மாதிரி மனுஷன் ஆல்ரவுண்டரா, இந்த மாதிரி மனுஷன் இந்த படம் முழுக்க அவர் தான் எனக்கு ரொம்ப மைல நிக்கிறார். ஹரிஷ் கல்யாணம் டஃப் கொடுத்தாரு, நான் இல்லைன்னு சொல்ல, முறைச்ச முஞ்சாவே அப்படியே உருன்னு பாத்துக்கிட்டே இந்த படத்தை முடிச்சிட்டாரு. ஆனாலும் அவங்கள தூக்கி சாப்பிடுற வகையில போன படத்துல MS பாஸ்கரும் சரி, இந்த படத்துல அட்டகத்தி தினேஷும் கெத்து தினேஷும் வெறிக்கொண்ட பர்ஃபார்மன்ஸா கொடுத்துருக்காங்க. ஸோ ஒரு பக்கா ஃபேமிலி படம், நல்ல ஒரு ஃபேமிலி என்டர்டெயின்மெண்ட். தேவையில்லாத விஷயங்கள்ன்றதை விட ஏதோ அப்படியே படத்தோட போற போக்கில் நம்ம சொல்லணுமோ அதை தெளிவா பேசிருக்கிறாங்க. எக்ஸ்ட்ரா விஷயங்களை நாங்க தனியா உங்களுக்கு சொல்லி புரிய வைக்கிறோம், அட்வைஸே எங்கேயும் கொடுக்காம அப்படியே அதை கலந்து சொன்னது இந்த படத்தோடைய பெரிய பிளஸ். சரி, அப்படியே 2வது படத்துக்கு வரேன். வாழை அப்படிங்கிற மலையாள படம் தமிழ் டப்பிங்ல வந்திருக்கு. இந்த படத்தோட கதைன்னு எடுத்துக்கிட்டா, சின்ன வயசுல இருந்தே பசங்க கேங்கா சேர்ந்துருவாங்க. அவங்க காலேஜ்ல என்னென்ன அலப்பறம் எல்லாம் பண்ணுவாங்க, காலேஜ் முடிச்சதுக்கு அப்புறம் அவங்க வாழ்க்கை நல்லா ஆகும். ஸோ மொத்தமா அவங்களுடைய லைஃப் ஜேர்னி, குட்டி பசங்களா இருந்து அவங்க இப்ப வளர்ந்து அவங்க பெரிய ஆளாகிற அந்த மூமெண்ட் வரைக்கும் நடக்கிற டிராவல் தான் இந்த படம். இதுல படத்துல ஹீரோ வில்லன் அந்த மாதிரிலாம் கிடையாது. சரிப்பா, ஒரு கேங் இருந்தா வில்லன் கேங் இருக்குமே அப்படின்னா கூட அந்த இவங்க சண்டை போடுற மூமெண்ட் எல்லாத்தையும் காமெடியாவே பிரசன்ட் பண்ணிருப்பாங்க. ஸோ அவங்க லைஃப்ல நடக்கிற மொத்த கதை தான், அதுதான் இந்த படம். இந்த படத்துல பிடிச்ச விஷயங்கள் எடுத்துக்கிட்டா,
முக்கியமா ஸ்டார்டிங்கே இவங்க அதாவது டைம் வேஸ்ட் பண்ணாம டக்குன்னு இதான்டா அப்படிங்கிற மாதிரி செட் பண்ணி இந்த கேங் எப்படி ஃபார்ம் ஆச்சு, அந்த கேங்குக்கும் ஒரு படிக்கிற பிள்ளைக்கும் சண்டை ஒன்று ஸ்டார்ட் ஆகும். அந்த மூமெண்ட் செம்மையா இருந்துச்சு. டேய் ஏன்டா டேய், அவனையும் குத்தம் சொல்ல முடியாது, படிக்கிற பையன் சீன் போடுறான் அந்த ஆங்கிள்லயும் கொண்டு போகாம வித்தியாசமா ஒரு பிரச்சனையை நுழைச்சிங்கடா, அது நல்லா இருந்துச்சுன்ற மாதிரி அங்கிருந்து கிளப்பி விட்டு அது அப்படியே காலேஜ்ல டெவலப் ஆகுறது, இந்த கேங் பண்ற அட்ராசிட்டிஸ் அதெல்லாம் செம்மையா இருந்துச்சு. ஸோ மலரும் நினைவுகளா நம்ம இந்த கேங்கோட பண்ண அந்த அட்ராசிட்டிஸ் அந்த விஷயங்கள்லாம் அப்படியே கொஞ்சம் ஞாபகப்படுத்தி விடும். ஸோ லைட்டா அப்படியே 90s கிட்ஸுக்கு எமோஷன்ஸை தூவி விடுற வகையில இந்த கேரக்டர்ஸ் பண்றதெல்லாம் இருக்கும். நடுவுல அவங்களுடைய லவ் ரூட் வரும்போது ஓகே நல்லா இருக்கு, அடுத்து என்ன பண்ண போறீங்க அப்படின்னு போது காமெடியா கலகலன்னு ஆரம்பிச்சு கடைசியில் சென்டிமெண்டா முடிப்பானுங்க. இங்க தானே ஆரம்பிச்சீங்க, எப்படி நீங்க பைபாஸ்ல பஸ் பிடிச்சி இந்த இடத்துக்கு வந்தீங்கன்ற மாதிரி அந்த இடம் கொஞ்சம் நல்லா இருந்துச்சு. கடைசி ஒரு 20 நிமிஷம்லாம் சம்மடா. ஏன்னா இப்படிப்பட்ட கேரக்டர்ஸ பாத்தீங்களா உருப்படாத ஆளா இருந்தாங்க, கடைசியில இவங்க உருப்பட்டுட்டாங்க, எப்படி ஒரே பாட்டில பணக்காரன்ட்டாங்க, ஒரே பாட்டில செட்டில் ஆயிட்டாங்க அப்படின்லாம் வட சுடாம இதுல கடைசியில அவங்க அப்படியே ஒரே நாள்ல அம்பானியெல்லாம் ஆயிட முடியாது. ஆனா அவங்க அப்பாக்கள்லாம் இவங்களை எப்படி பாக்குறாங்க, சோ விட்டு கொடுக்காம இருக்கிற விஷயங்கள், சோ சென்டிமெண்டா ஸ்பாயிலெல்லாம் இல்ல, இது அப்படியே அவங்க லைஃப் ஜேர்னி தான். அதுல அந்த கடைசி ஒரு 20 மினிட்ஸ் வந்து சமடா அப்படிங்கிற மாதிரி நடுவுல சில கொஞ்சம் கடுப்பாக்குற மூமெண்ட்ஸ் இல்ல எங்கெங்கயோ டிராவல் பண்ற மூமெண்ட்ஸ் எல்லாம் மறக்கடிக்கிற வகையில எனக்கு ஸ்டார்டிங் சூப்பரா இருந்துச்சு. நடுவுல எனக்கு அந்த லவ் போர்ஷன் கூட ஓகேவா இருந்துச்சு. ஆனா எனக்கு ஸ்டார்டிங் செம்ம ஃபன்னா, கடைசியில செம்ம எமோஷனலா இருந்ததுனால நடுவுல அப்படியே அந்த ஜேர்னில நல்லா இருந்துச்சுரா. ஒரு நல்ல படம் பார்த்துட்டு எனக்கு கடைசி ஒரு 20 நிமிஷம் கொடுத்துருச்சு. ஸோ தாராளமா இந்த படத்தையும் ட்ரை பண்ணுங்க, நல்லாவே வந்திருக்கு இந்த படத்துல. அப்புறம் இதுல முக்கியமா அந்த அப்பா எமோஷன் அது வந்து விட்டு கொடுக்காம இருக்கிற இடம், கடைசி அந்த மண்டபத்துல பண்ற ஒரு மூமெண்ட், அதுக்கப்புறம் பையனுக்காக பேசுற மூமெண்ட், இப்படி ஒருத்தர் பையனுக்காக இந்த ஒரு விஷயத்த நான் பண்றேன் அது வரைக்கும் திட்டிக்கிட்டு அவங்க கூட சேராத இவங்க கூட சேராதுன்னு பாசமே காட்டாத அப்பாக்கள்லாம் பாசம் காட்டுற மூமெண்ட், அது அப்படியே ஓப்பனா மகனே வா அப்படின்னு கட்டி பிடிச்சிக்கிற மூமெண்டா இல்லாம ரியாலிட்டியில இப்படிதான் அதிகபட்சம் அவங்களோட எமோஷன் எவ்வளவுதான்ப்பா காட்டுவாங்க, அந்த மாதிரி காட்டின மூமெண்ட் நல்லா இருந்துச்சு. அப்புறம் சரிப்பா படிக்காதவன்லாம் உருப்படாம இப்படி பொறுமையா மாறினானா படிச்சவன் நல்லா இருப்பானா, படிக்காதவனுக்கு ஒரு பிரச்சனைனா படிச்சவனுக்கு வேற வகையில வேற ஒரு பிரச்சனை இருக்கும். ஆக மொத்தம் காலேஜ் முடிச்சு நீங்க வேலைக்கு ஃபேமிலின்னு வந்துட்டீங்கன்னா ஏதாச்சும் ஒரு பிரச்சனை இருக்குன்ற மாதிரி முடிச்சது நல்லா இருந்துச்சு. கடைசி கேமியோ அந்த மனுஷன் இல்லாம மலையாள சினிமாவே இல்ல, எல்லா படத்துலயும் ஒரு சும்மா நட்புக்காக அதை சேர்த்துப்பீங்கன்ற மாதிரி அது முடிச்சா அது கடைசியில கேமியோ ரோல் பண்ண அவருடைய பெர்ஃபார்மன்ஸும் நீட்டாவே இருந்துச்சு. ஸோ மொத்தமா ஒரு ஹோல்சமா வீட்டுல ஒரு தமிழ் டப்பிங்ல இருக்கு இந்த படம், அது ஸ்பெஷல். இதையுமே நீங்க ஃபேமிலியா ட்ரை பண்ணலாம். அப்புறம் இந்த லப்பர் வந்து தியேட்டர்ல மிஸ் பண்றாதீங்க, செம்ம படம். அப்படியே இந்த வாழைப்படத்தையும் கண்டிப்பா வீட்டுல உட்காந்து பாருங்க, ரெண்டுமே ஜாலியா. இது வந்து ரெண்டுமே மலரும் நினைவுகளை கொடுக்கும். ஏன்னா லப்பர் வந்து நமக்கு கிரிக்கெட் அவ்வளவு ஃபேவரட், இந்த படம் வந்து இது படம்ன்றதே மறந்துடுவீங்க. ஒரு இப்ப நார்மலா ஒரு மேட்ச் நடக்குது, அந்த மேட்ச்ல நம்ம போய் பாக்குறோம். இப்ப நீங்க கெத்து தினேஷ் டீமா இருக்கிறீங்களா இல்ல ஹரிஷ் கல்யாண் டீமா இருக்கிறீங்களா, நீங்க முடிவு பண்ணி பாத்தீங்கன்னா நம்மளால ரெடிஸ்டார்ல சம்மல்ல அப்படிங்கிற மாதிரி என்ஜாய் பண்ணி பார்க்க ஆரம்பிச்சிருவீங்க. இந்த வாழைப்படத்தை ஆமா இந்த வேலையை நானும் பார்த்திருக்கேன், என் கேங்கோட இந்த வேலையை பார்த்திருக்கேன், என் கேங்ல இப்படி ஒருத்தன் இருப்பான் அப்படின்னு கனெக்ட் பண்ற படமா இதுவும் இருக்கும். ஸோ ரெண்டுமே ஒரு நீட்டான படம், நல்லா இருந்துச்சு, ட்ரை பண்ணி பாருங்க.